ஆத்தா வீட்டுக்கு போனவளுக்கு திரும்பி வர்றதுக்கு மனம் வரல போல. இந்த முடியாத காலை வச்சுக்கிட்டு நான் எத்தனை நாளைக்கு தான் முக்கி முணர் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு கிடக்க. எல்லாம் என் தலை எடுத்து அண்ணனுக்கு முடியலன்னு சொல்லிட்டு தானே போனா. அண்ணனை எடுத்து அடக்கம் பண்ணிட்டு கருமாதியெல்லாம் முடிச்சுதான் வருவா போல. மா எம்மா சித்த குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. நான் ஒரு ஆளுதான் இங்க இருக்கேன். கொண்டாரு உக்காரு. என்னம்மா எதுக்கு கோவமா பேசுற? ஏய் உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா? அவ அண்ணனை பார்க்க போனமா பார்த்தமா வந்தமான்னு இருக்காம எத்தனை நாளைக்கு அங்க தங்கிட்டு கிடப்பா? சொல்லுமிட்டா, எத்தனை நாளைக்கு தங்குவா? ஆத்தா மேல அக்கறை இருந்தா நீ நேரத்துக்கு போய் பொண்டாட்டியை இழுத்துட்டு வந்திருக்க மாட்டியா? கிழவிதான் இருக்கல, எல்லாத்தையும் செய்யட்டும் போகட்டும் வாரட்டும் எடுக்கட்டும்னு நீயும் நல்லா உன் பொண்டாட்டி சொகுசா இருக்கணும்னு தான் அவளை விட்டு வச்சிருக்க போல. ஏம்மா இத்தனை வருஷமா நம்ம ஊடே கதின்னு கடந்த போய் 4 நாள் தான் ஆகுதுமா. இருக்கட்டுமா நிம்மதியா? அவ போய் அங்க நிம்மதியா இருக்கட்டும். நான் இங்க நிம்மதி இல்லாம சாவுறேன். 2 நாளா என் மவ தான் வந்து செஞ்சுக்கிட்டு கிடந்தா. ஆனா உன் மவனும் சேர்ந்து அவளையும் வரவிடாம பண்ணிட்டாங்க. நான் என்னத்த செய்ய? என் நிலைமைய நான் யாருக்கிட்ட போய் சொல்ல? நமக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குது. நான் அழுதுதான் என்ன ஆக போகுது, நான் உளுந்து என்ன ஆக போகுது, நான் பிறண்டு என்ன ஆக போகுது, முட்டுனாலும் முதனாலும் நான் தான் செய்யணும். அதுதான் என் தலையெழுத்துன்னு ஆகி போச்சு. நானா ஆக்கி நானா தின்னு நானா மொண்டு நானா எடுத்து ஆண்டவா இந்த நிலைமைக்கா என்ன உசுரோட விட்டு வச்சிருக்க. இந்த கட்டிக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குதே. எம்மா எம்மா அங்க பாருமா, ரொம்ப முடியலையாக்குமா. எம்மா உன்னால முடியலன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? நான் போய் நேரத்துக்கு அவளை இழுத்துட்டு வந்திருப்போம்ல. சரி நீ எல்லாத்தையும் எடுத்துவிட்டு செய்யறன்றதுக்காக தானே அவளை அங்கேயே இருக்கட்டும்னு விட்டு வச்சிருக்கேன். ஆமாடா, பரவக எல்லாருக்கிட்டையும் என்னால முடியலன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்க. உனக்கு தெரியாதா நம்ம ஆத்தா என்னென்ன வேலையை செய்யறா, எதை எடுத்துப்பட்டு செய்யறா? அவ வயசுக்கு இதெல்லாம் தேவையா? பாவமாச்சே. நம்ம பொண்டாட்டிக்காரி போய் நல்லா தின்னுபட்டு உடம்ப ஏத்திக்கிட்டு நிக்கிறா. நம்ம ஆத்தா பச்சை தண்ணி குடிக்க வழி இல்லாத இப்படி படுத்து எந்திக்கிறாளேன்னு உனக்கு மனசுல கவலை இருந்ததுன்னா எந்நேரத்துக்கு நீ இங்க நிக்கிறியாடா? சொல்லுடா. ஏமா ஏமா சரிம்மா சரிம்மா, இந்தா இப்பவுமே நான் போய் கூப்பிட்டுட்டு வரேம்மா. இருமா, வரையில உனக்கு மூட்டு வலி மருந்து வாங்கிட்டு வரேன். நீயும் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கல. ஐயா சாமி வானாண்டி சாமி வானா. ஏன் எனக்கு மூட்டு வலி மருந்து நீ வாங்கிட்டு வந்து தார? அப்புறம் பொண்டாட்டி வந்ததும் கேப்பா. நான் இருக்கிற வரைக்கும் உன் ஆத்தாளுக்கு ஒண்ணுமே செய்யல, நான் போனதுக்கு பிறகு எல்லாத்தையும் உன் ஆத்தாளுக்கே செய்யறியானே என்னையத்தான் சொல்லுவா. இவ்வளோ நாள் நீ எப்படி இருந்தியோ அப்படியே இரு. எனக்கு ஏதோ இந்த மகளிர் பணம் போட்டாலும் போய் எடுத்து நான் மூட்டு வலி மருந்து வாங்கிக்கிறேன். அப்ப நான் என்ன என் பொண்டாட்டிக்கு தெரியாம மறைச்சு செய்யறேன்? என்னம்மா நீ பேசிட்டு இருக்க? என்ன பேசுற? சரி அழாதம்மா. எம்மா நீ அழறத என்னால பார்க்கவே முடியலம்மா சாமி. அழாத. ஏ கவி எங்கம்மா இருக்க? சித்த குடிக்க தண்ணி கொண்டு வாமா. ஆமா, அந்த சிறுக்கி கூட எடுத்துட்டு வந்து தந்துருவா. ஆத்தா தான் போயிட்டாலே, நம்ம ஆட்சிக்காரி உட்காந்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காளே, அவளுக்கு கூட மாட எதுவும் உணப்பணம் பண்ணும். அவ சொல்றத கேட்கும்னு உன் மவளுக்கு அறிவு இருக்காடா? சொல்லுடா. நல்ல மலை மாடு மாதிரி கொண்டு வந்து குமிக்கிறதெல்லாம் தின்னு தீக்கிறல்ல. இன்னும் 2 வருஷத்துல எவங்கிட்டே பிடிச்சி கொடுக்கணும். ஒரு தம்பளர் கழுவ உண்டா? சொல்லுடா. தின்னு தட்ட கழுவ உண்டா? கையை கூட எவடாவது கழுவி விட்டா பரவாயில்லன்னு படுத்து கிடப்பா போல. ரொம்ப செல்லம் கொடுக்குறடா உன் மவகாரிக்கு. நீ ரொம்ப ரொம்ப செல்லம் கொடுக்குற. அவ உன்னை கொண்டு எங்க நிறுத்த போறான்னு தெரியல. அவ்வளவு அவன் ஆத்தாக்காரி சொல்லி கொடுத்த வித்த. ஐயோ தாகத்துல தண்ணி குடிக்கலாம்னு நான் வந்தேன். இப்போ உனக்கு தண்ணி கொடுத்து உன் கோபத்தை குறைச்ச உடம்புல இருக்கு. சரிம்மா வயசான காலத்துல ஏமா அது இது போட்டு நினைச்சுக்கிட்டு மூளையை போட்டு குழப்பிக்கிட்டு. ஏமா இப்படியெல்லாம் கோவப்படாதம்மா. பட்டுன்னு இப்படியெல்லாம் கோவப்பட்டுச்சுன்னா அப்புறம் அட்டாக்கு வந்து பொட்டுன்னு போயிடுவா பாத்துக்க. இந்த குண்டாஞ்சட்டியை கழுவிட்டு ஒரு சோத்தை ஆக்கி வைக்கிறதுக்கு என்ன பேச்சு பேசுது பாரு. பட்டுன்னு பேசினா அட்டாக்கு வந்து பொட்டுன்னு போயிடுவானா? அடியாத்தி ஏமாவனா பேசுறது? இல்ல ராசு, உன்னைய எம்பிட்டு வருஷமா இந்த ஆத்தாக்காரி வாயிலா போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேனடா. நீ என்னன்னா இப்படியெல்லாம் பேசிட்டு போற? என்னடி இது குடும்ப குத்து? அவ இல்லாத இந்த ஒரு வாரத்துலதான் தெரியுது என் மவன் எப்படி மாறி போயிருக்கான்னு. என் சாமி ஒத்த பிள்ளையா உன்னைய நான் பாராட்டி சீராட்டி உனக்கு நல்லதும் பல்லதும் சொல்லி கொடுத்தேனே. ஏய் அப்பாடி ஆத்தாடி என்ன வாயி பேசுது என் பிள்ள. என் ஊமை பிள்ளைய கெடுத்து வச்சுட்டாலே. ஐயோ இந்த அநியாயத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? இந்தாம்மா தண்ணியை குடி, முதல்ல தண்ணியை குடி. இல்லை நான் தண்ணி குடிக்கிறதுக்கு இருக்கட்டும். ஏண்டா என்னடா நீ பேசிக்கிட்டு திரியிற? பட்டுன்னு பொட்டுன்னு சட்டுன்னு என்னென்னவோ வார்த்தை பேசுற. ஆத்தவனே இப்படித்தான் வளர்த்தனா? இல்லை என்னடா நீ? அப்பமே நினைச்சேன் 6 மணி ஆனதும் வாங்க மாமான்னு இத்தனை வருஷமா இழுத்து கதவை சாத்தினாலே எனக்கு அப்பமே தெரியும் என் மவனுக்கு விடிய என்னவோ பாடத்தை சொல்லி கொடுக்குறான்னு. நான் அப்பவே நினைச்சேன். நான் நினைச்சது சரியா இருக்கு. ஏன் ராசா, எனக்கு உன்னைய விட்டா வேற கதி எதுவும் இல்லையா? ஆத்தாவை அலங்காலப்படுத்தி விட்டுடாத சாமி. ஆத்தாவை அனாதையாக்கி விட்டுடாத சாமி. ஏம்மா உனக்கு என்ன கிறுக்கு எதுவும் பிடிச்சிருக்கா? தண்ணியை வாங்கி குடிமா. இல்ல உன் மருமக போனதுலேருந்து நீ இப்படிதான் சுத்திட்டு கிடக்க. ஐயய்யோ ஏம்மா, உன் மரும மேல உனக்கு அம்புட்டு பாசமா? நான் கூட பொண்டாட்டியை விட்டுட்டு இருந்துரும் போல. இப்படி ஒரு மாமியா மருமகளை பார்க்க
என் கண்ணை கொடுத்து வச்சிருக்கணும் கடவுளே. ஏம்மா நீ கவலையே படாத. இந்தா போய் அவளை உடனே கூப்பிட்டுக்கிட்டு வந்துடுறேன். ஆனா என்ன, அவ அண்ணன் வீடு வரையும் போகணுமான்னு தான் 2-3 நாளா யோசனையா இருக்கு. என்னையா யோசனை? உனக்கு என்ன யோசனை? இத்தனை வருஷம் இல்லாம திடுதுப்புன்னு அவ ஆத்தா வீட்டுக்கு போய் நிக்கணுமான்னு எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்குமா. இருந்தாலும் ஒரு பக்கம் அவங்க அண்ணனை இது வரையும் போய் பார்க்கவே இல்லை. அதுவே ஊருக்குள்ள எதுவும் கெட்ட பேர் வந்துருமான்னு தெரியல. இலே, என்னடா அந்த வீட்டு வாசப்படியை மிதிச்ச? ஆத்தால உசுரோட பார்க்க முடியாது. சரி போய் தொலைஞ்சா போறான்னு உன் பொண்டாட்டிக்காரையை நான் அனுப்பி வச்சிருக்கேன். நீ எல்லாம் அந்த பக்கம் போறத பார்த்தேன். நல்லா இருக்காதுடா, நல்லா இருக்காது. எம்மா உனக்கு பயந்துக்கிட்டே தான் இதை நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை. எப்படிம்மா அந்த மனுஷனை போய் பார்க்காம இருக்க முடியும்? முதலாளிக்கு முதலாளி, மச்சானுக்கு மச்சான், மாமனுக்கு மாமன். சரி அவையெல்லாம் எதுவும் சொல்லலனாலும் ஊருக்காரவ என்ன சொல்லுவாளுவ? ஆ இந்த பொண்டாட்டிக்காரி அங்கே போய் அண்ணன் வீட்டில் இருக்கா, ஆத்தால மாவனும் பொண்டாட்டிக்கு அண்ணன் அங்கே முடியாம கிடக்கான், இங்கே ஆக்கி தின்னுக்கிட்டு கிடக்குதுங்கன்னு நம்மள தானே தப்பா சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் நடக்கிறது யாருக்கு என்ன தெரியும்? யாரோ என்னவோ சொல்லட்டும்டா, யாரோ என்னவோ சொல்லட்டும். அந்த சொர்ண வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியிருக்காளா இல்லையா? என்னென்ன சொல்லியிருக்கா? ஏண்டா உன்னைய அந்த பையன் இந்த பையன் மாடு மேய்ச்சவா மாட்டுச்சாலும் நல்லவனு எத்தனை பேருக்கிட்ட இந்த ஊருக்குள்ள ஒரு நாளாச்சும் சரி நம்ம நாத்தனாரோட புருஷனாச்சேன்னு மரியாதை கொடுத்து பேசியிருக்காளா? சரி நாத்தனா புருஷனை மரியாதை கொடுக்க வேண்டாம், வயசுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுத்துருக்கலா? உன்னைய விடுமுட்டா என்னென்ன பேசியிருக்கா சொல்லுடா. ஆ பணத்துக்கு ஆசைப்பட்டு உன் பொண்டாட்டிக்காரியை நான் தான் மயக்கி கூட்டி வந்துட்டேனா? நான் தான் உனக்கு கல்யாணம் கட்டி வச்சேனா? இதெல்லாம் நான் கேட்க வேண்டியதா? இது மட்டுமா சொல்லியிருக்கா? என் பேர பிள்ளைகளை பார்த்து, என் புருஷன் செத்ததை பார்த்து என்னென்ன பேச்சு? என் மவ வாழ்க்கை அவன் முதல்ல நிம்மதியாக வாழ விடுறாளா? இந்த டக்ளஸ் தகாத பயலை கொண்டு வந்து என் மவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு மரம் இல்லாத என் வாழ்க்கையே நாசமாக்கன்னு சிரிக்கி அந்த சொன்னோம். சரி பழசெல்லாம் இப்ப பேசிக்கிட்டு என்ன ஆக போகுது? சாவ படைக்க கிடக்கிற மனுஷனை போய் பாக்குறதால உனக்கு என்ன கௌரவம் குறையுது? நீ கடையா கிடந்தாலும் அவங்க வீட்டுல வந்து பாப்பாங்களா இல்லையா? அப்போ உனக்கு தோணாதா? அப்போ ஒரு வார்த்தை நீ என் பொண்டாட்டி கேட்க மாட்டியா? ஏன்டி நீ போனியா உன் அண்ணன் வீட்டுக்கு? உன் அண்ணன் வீட்டுல இருந்து நான் இப்படி கிடக்கணும் யாரும் வரலையானு அவளை கேப்பியே கேட்க மாட்டியா? அவளை நான் கேட்கறேன், கேட்காட்டு இருக்கேன். ஊருக்குள்ள நம்ம மரியாதையை இன்னும் கொஞ்சம் காலத்தை கழிக்கணும்னா நீ அந்த வாசப்படியை மிதிக்க கூடாது. உன் பொண்டாட்டி போறாளா வரலா, உன் பிள்ளையோ போகுதா வருதா, அதோட நிப்பாட்டிக்க. உனக்கும் எனக்கும் அந்த வீட்டுக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. ஆத்தா பேச்சையும் மீறி நீ அங்கே போறனா அது உனக்கு அசிங்கம் தான், அசிங்கம் தான், அசிங்கம் தான். அப்படிதான் நான் சொல்லுவேன். சரி இப்ப அவளை போய் கூட்டியான்னு சொல்றிய, நான் எப்படி போறது? யார்கிட்டயாவது சொல்லி விட்டு அனுப்பலாம்டா. சும்மா வான்னு சொன்னா அண்ணனை விட்டுட்டுலாம் சீக்கிரம் வரமாட்டா. உன் மாமியா நெஞ்சொலியில துடிக்கிறா, நாளைக்கே சாவ போறேன்னு சொல்லி விடு. என்ன மணி என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா? இப்ப பேச சொல்லிவிட்டேன். இலை அவ உடனே வரணும்னா அதான்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ வரலன்னா நெசமாலுமே எனக்கு நெஞ்சொலி வந்துரும்டா. சுத்தமா முடியலடா தம்பி, ஒரு வேலையும் செய்ய முடியல. எம்பிட்டு துணியை துவைக்க வேண்டியதா இருக்கு, எம்பிட்டு பாத்திரத்தை கழுவ வேண்டியதா இருக்கு. சோறையே ஆக்கலனாலும் துணியும் பாத்திரமும் சேர்ந்து போகுதுடா. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் வழியா உயிரை போகுது. சரி காட்டுமான காலை அழுத்தி விடுறாங்க கூடு. பணையா வேணாம் வேணாம், நீ உன் வேலையை பாரு. நீ முதல்ல அவளுக்கு கொண்டு வந்து விடுற வழியை பாரு, எனக்கு அது போதும்.